வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வடை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியோடு ஆட் பண்ணிடாமல். இப்போது கிரைண்ட் பண்ணியாச்சு. ஃபைன் பேஸ்ட்டு அரைக்காமல் இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாயை அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் பாதி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நார்மல் பெரிய வெங்காயத்தை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. இப்போ நான் இது கூட பீட்ரூட் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். நம்ம 200 கிராம் கடலைப்பருப்பு 100 கிராம் துவரம்பருப்புக்கு நம்ம ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சா போதும். ஸோ அதனால் நான் பாதி தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்தின பிறகு சைடெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நல்லா. நான் எப்போவும் சொல்கிற டிப் தான், எப்போவும் எண்ணெயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா மாவையுமே வடை தட்டி போட்டுடலாம். ஒரு சைடு ப்ரௌன் கலர் ஆன பிறகு திருப்பி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்த பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போது கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான மொறு பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.